அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணி, அது அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட் அல்லது பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இப்படி ஏதாவது ஒன்று நம்ம ஜென்ரேட் பண்ணி, நம்மளுடைய கையெழுத்து மூலமாகவே அதை குழந்தைகளுக்கோ அல்லது நம்மளுடைய ஸ்டாஃபுகளுக்கோ எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபஸ்ட்டு கேன்வா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்க்ரீனில் கீழ் ரோவில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் அண்டு க்ரீன் கலர் மிங்கிளாக இருக்குது. இந்த இதான் அந்த ஆப்பு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கறனால அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே அதனுடைய ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் நான் ஏற்கனவே ஒரு இது பண்ணி வச்சுருந்துருக்கேன், அதனால் அதுலேருந்து வெளியில் வந்துப்போம். இப்போ கேன்வா அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆனோடனே என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இந்த இடத்துல சர்ச்சுன்னு சொல்லி இருக்கும், சர்ச் டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், டெம்ப்ளேட்ஸ்னு. அதில் போய்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாலே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டாக அப்ரிஷியேஷனான்னு சொல்லி கேட்கும். நம்ம அப்ரிஷியேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அது அப்ரிஷியேஷன் செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி நிறைய நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் அதுவே கொடுக்கும். இதில் எந்த மாடலில் நமக்கு சர்டிஃபிகேட் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்டில் வந்து சில பெய்டு வெர்ஷனும் இருக்கும். கீழே ரைட் கார்னரில் பாட்டமில் ஒரு கிரவுண்ட் சிம்பிள் இருக்கும். அது மாதிரி இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். அதனால் அது மாதிரி இல்லாமல் இருக்கிற ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், அது மேலே கிளிக் பண்ணுறேன். எந்த சர்டிஃபிகேட் வேணுமோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகி இப்படி வந்து நிற்கும். இதில் நம்ம எப்படியெல்லாம் எடிட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் பேரை போடணும் இல்லாட்டி ஸ்டாஃப்ஸ் நேமை போடணும் அப்படின்னா நம்ம அந்த வேர்ட்ஸ் மாற்றணும், நிறையா இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ரிஷியேஷன் போடுங்க. எந்த லெட்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுமோ அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஒலிவியா வில்சன் அப்படின்னு இருக்குது. இந்த நேமை மாற்றிட்டு என்னோடய நேமை நான் போட போகிறேன், அல்லது என்னோடய ஸ்டூடெண்ட் நேமை போடுறேன். பாருங்கள், டபுள் கிளிக் அது மேலே பண்ணோன்னே இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டு கீழே வந்து டைப்பிங் கீபோர்டு ஓப்பன் ஆகிடும். நம்ம அதில் டெலீட் பண்ணுறோம், எப்பயும் போல் டெலீட் பண்ணிக்கிறோம். டெலீட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் நேம் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்துங்கிற ஸ்டூடெண்ட்டு, அஜித் கே. இந்த பையனுக்கு வந்து அவன் லீவே போடாமல் வந்திருக்கான், 1 மந்த் பூரா லீவ் போடாமல் வந்தான் அப்படின்றதுக்காக நான் இந்த அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட்டை அவனுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அதுக்கு கீழே இருக்கிற வேர்ட்ஸை நான் மாற்றணும். என்னென்னு போடணும், அதே மாதிரி அது மேலே டபுள் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஹீ இஸ் appreciated for not taking leave for last 2 months. இப்படி போட்டுக்கலாங்க. இது மாதிரி எந்த வேர்டு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இதுக்கு கீழே வாங்க. இந்த இடத்துல நம்ம சைன் போடணும் இல்லைங்களா, கிளாஸ் டீச்சர் அப்படின்ட்டு. நீங்கள் இது எப்படி சார் சைன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு பாருங்கள், அது எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா மேலே ஒரு டெலீட் ஆப்ஷன் வரும், அது பண்ணிக்கலாம். இதில் நம்ம சைனை கொண்டு வரணும் இல்லையா, அது எப்படி கொண்டு வரதுன்னா பாருங்கள், இது இந்த இமேஜுக்கு கீழேயே நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டும். கீழே பாட்டமில் பாருங்கள், 4வது ஆப்ஷன். அந்த கேலரியில் உங்களுடைய சைனை நீங்கள் ஏற்கனவே போட்டு அதோட பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு குரோமில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து எந்த ஃபைலோட நீங்கள் பேக்ரவுண்டை க்ளீன் பண்ணணுமோ அதை ஃபைலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக நான் அந்த கேலரியில் போய் அந்த சைனை எடுத்துகிட்டு வர போகிறேன். என்னோடய சைனை கேலரி கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய ஃபைல் எந்த ஃபோல்டரில் இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து கேமராவில் நீங்கள் எப்போ எதில் வேணாலும் வச்சுருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோடய இதை வந்து இமேஜஸில் இருக்குது. நீங்கள் இங்கேயே சர்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டிசிஎம்ங்கிறதுல வச்சுருக்கேன். நான் என்னோடய சைனு இதில் போட்டு வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸில் கூட இருக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் டு பேஜுன்னு கொடுத்துருங்க.
உங்கள் சைன் வந்து இங்கே வந்துடும். வந்துடுச்சிங்களா? அந்த சைன் அப்படியே அந்த மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வரும். நீங்கள் அதை அப்படியே சின்னது பண்ணிக்கலாம். அந்த கீழே அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் ரவுண்டாக இருக்கும், அந்த இடத்துல கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டையும் மாற்றணும். அதுக்கு நான் உள்ளே போய்ட்டு அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே என்னோடய நேம் பிரபாகரன் பி. அதுக்கு கீழே இருக்கிற வேர்டையும் மாற்றணும். கிளாஸ் டீச்சர் 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ பாருங்கள், அது மேலே டபுள் கிளிக் பண்ணோன்னா அதே மாதிரி வந்துடும். கிளாஸ் டீச்சர் 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் டீச்சர்ஸ். அழகாக போட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கையில் அதாவது வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சா அவங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம குழந்தை லீவ் போடாமல் போனதுக்கு அப்ரிஷியேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம ஸ்கூல் பேரெல்லாம் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கூல் பேர் என்னவோ அந்த இடத்துல போட்டு பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நான் எங்கள் ஸ்கூல் பேரை டைப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க டீச்சர்ஸ். இப்போ இதை எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட்டு மேலே பாருங்கள், டாப்பில் ரைட் கார்னரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், ஷேர் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுமே வாட்ஸ்அப்பில் மூலமாக அனுப்புகிறதா இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம்னா கீழே டவுன்லோட் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்னா வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகி வித்தின் செகண்ட்ஸில் இது யாருக்கு அனுப்பணுமோ நீங்கள் அனுப்பிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டால் என்னோடய குரூப் இருக்குது. அதில் அந்த எந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதை நம்ம அனுப்பிச்சிக்கலாம். இதனால் அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மற்ற குழந்தைகளும் லீவ் போடாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அஃபீஷியல்ஸாக இருக்கிறவங்க அவங்களோட ஸ்டாஃபுகளுக்கு அனுப்பி அவங்களுடைய திறமைகளை பாராட்டு விதமாக நம்ம கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.